விட்றா தட்டி விட்றா. அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தனுஷ்கோடியில் கரவலை இழுத்துட்ருக்காங்க. இந்த கரவலையில் வந்து பேச்சாள மீன் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதிகமாக வர்றதோட அது வந்து எப்படி இறைச்சி வெளியே போகணும்னு பாருங்கள். மற்ற மீன் கூட வந்து இறைச்சி வெளியே போகாது. எந்த மீனாக இருந்தாலுமே நார்மலாக வரும். ஏதாவது சின்ன ஓட்டம் இருந்தால் அது வந்து அப்படியே அதை வழியாக பொத்துட்டு வெளியே போயிடும். ஆனால் பேச்சாளை மட்டும் என்ன பண்ணோம்னா பாயும், தண்ணிக்கு மேலே பாயும். அது போக வளையவும் அப்படி மொத்தமாக சேர்ந்து கூட்டமாக தூக்குங்க பேச்சாலை மட்டும். மற்ற மீன்லாம் அப்படி கூட்டமாகலாம் சேராது. இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைட்டா ஏதாச்சும் எல்லோரும் மொத்தமாக கூடுவாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் பேச்சாலையும் அது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக மொத்தமாக அந்த வலையவே தூக்கி போடும். இப்போ இந்த வலை தூக்குறதெல்லாம் நான் காமிக்கலை, ஏன்னா இந்த வலையில் வந்து தெரியாது வலையை தூக்குறது. அது போக வந்து நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா மீன் வந்து இறைக்கும். அந்த இறைச்சி வெளியே போகும்போது வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் பார்க்க அழகாக இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ இவ்வளோ மீன் வெளியே போகுது அப்படின்னு தோணும் எங்களுக்கு. இந்த மீன் எல்லாத்தையும் நாங்கள் விற்றா தான் எங்களுக்கு துட்டு. அதுபோக கரவலை இழுக்கிறவங்களுக்கும் பங்கு காசும் கொடுக்கணும், சம்பள காசு கொடுக்கணும். அதுதாங்க பிரச்சனை. இந்த மீன் இறைக்கிறதுல இருந்து அந்த காவப்பிள்ளை இருக்குல்ல, கடல் பறவைன்னு சொல்லுவாங்களா, அந்த பறவைக்கெல்லாம் நல்ல குஷியாக இருக்கும். ஏன்டா அந்த டைம் வந்து மீன் மேலே கிளம்பும். தண்ணிக்குள்ளே போயெலாம் அவன் வந்து பிடிக்க தேவையில்லை. அந்த மேலே இருந்து கொத்தி கொத்தி தின்னுட்டு போய்கிட்டே இருப்பான், தூக்கிட்டு ஒவ்வொன்றா. இப்போ கரவையிலேருந்து மீன் இறைக்கிறப்போ அந்த மேலே மட்டும் இறைக்காது, மீன் எங்கிட்டாவது தப்பிச்சு கொண்டு சொல்லிட்டு கரையிலையும் வந்து ஒதுங்கும். அந்த கரையிலையும் 1-2 மீன்லாம் கிடக்கும். அதெல்லாம் பிடிச்சி நாங்கள் வந்து விளாண்டுட்டு கிடப்போம். இல்லைன்னா தூக்கி தண்ணிக்குள்ளே விடுவோம், இல்லைன்னா தூக்கி குமிச்சு போடுவோம். இப்படி மாற்றி மாற்றி போட்டுட்ருப்பாங்க. இந்த பசங்களாம் பிடிச்சிட்ருக்காங்களா, எவ்வளோ மீன் பிடிச்சி கை கொண்டு வராங்க. இது வந்து மத்தி மீன். நீங்கள் சில வீடியோலாம் பார்ப்பீங்க, கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பேச்சாலன்னு சொல்லுவோம். இந்த மத்தி மீன்லாம் அவங்க கடற்கரையில் வந்து கரையில் போய் ஒதுங்கிடும், கூட்டமாக போய் ஒதுங்கிடும். இந்த இது வந்து கூட்டமாக தான் வரும். இந்த மீனை பொறுத்தளவு கூட்டமாக வந்தாலும் கரைக்கு போய் ஒதுங்கும். அது எல்லாமே நியூஸ்லலாம் ரொம்ப இடத்துல போட்டிருப்பாங்க. அந்த மீன் தான் இறைச்சிட்ருக்கு பாருங்கள், எப்படி பொங்கிட்டு இருக்குன்ட்டு. இப்போ மேலேயே இவ்வளோ மீன் இறக்கினா கீழே கூட எவ்வளோ மீன் போகும் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ மீன் வெளியே போயிட்டுங்க. இந்த மத்தி மீனை பிடிக்கிறதுக்குன்னு நாங்கள் தனியாக வலை வச்சுருப்போம். இப்போ கரவலையில் வந்து கொஞ்சம் மீன் தான் வரும். இது மறுக்குன்னு இருப்போம்ல, கரவலைக்கு பதிலாக வலை எல்லாம் மொத்தமாக வரும். மறுக்கு தோணி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதை வச்சு இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மீன் வந்து இப்போ முழு மீன் வர்ற இடத்துல வந்து ஒரு 75% மீனாச்சும் பிடிச்சிருவோம். இதில் வந்து ஒரு 50% மீன் தான் பிடிக்கணும். அவ்வளோத்துக்குள்ளே மீன் வந்து வெளியே போகும். 50க்கு 50 பாதிக்கு பாதி வெளியே போயிடும். இப்போ எங்கள் ஊரை பொறுத்தளவு, இப்போ தூத்துக்குடியை பொறுத்தளவு எங்கள் ஏரியா ஹார்பர் பீச்சு, அங்கெல்லாம் கரவலை இழுக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் தான். தனுஷ்கோடியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கரவலை இழுக்கிறவங்களுக்கு வந்து மீன் விற்கிறதுலேருந்து பாதியிலேருந்து பங்கு எவ்வளோ விற்கிறாங்களோ அதிலேருந்து பங்கு எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. பங்குக்காக தான் இங்கே வந்து தோணி கரவலை எல்லாமே இழுத்துட்ருக்காங்க. இது வந்து கரவலை இழுத்துட்ருக்கிற இடம் வந்து தென்கடல். இங்கே வந்து அலை வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். வடகடல் சைடு வந்து அலை எதுவுமே இருக்காது, குளம் மாதிரி கிடக்குங்க. நீங்கள் இப்போ தனுஷ்கோடிலாம் வந்தீங்கன்னா நடுவில் வந்து பாதை போகும், 2 சைடு பார்த்தாலும் கடல் தெரியும்ல, அதை தான் தென்கடல் வடகடலாம் பிரிச்சுருப்பாங்க. இப்போ தனுஷ்கோடியில் கரவலைலாம் இழுத்தாங்கன்னா எல்லாருமே டூரிஸ்ட் வந்து அதிகமான பேர் வர்றாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு விருந்து மாதிரி. விருந்துன்னு சொல்கிறத விட ஒரு ஆச்சரியமாக பார்க்காங்க எல்லாருமே. மீன் எல்லாமே உயிரோடு வருதில்ல, ஏன்னா அவங்க ஊர் சைடு மேலே இருந்து வர்றதுனால மீன் உயிரோடு வர்றதெல்லாம் பார்க்க முடியாது. இப்படி ஃப்ரெஷ்ஷான மீனை பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். வலையில் ஒரு ஆமை ஒன்று சிக்கிட்டுங்க. அது வந்து அந்த வலை வந்து கொழுவி கிடந்துச்சு, அதை வந்து அப்படியே தூக்கி கடலில் விட்டுட்டாங்க. அதையும் பார்க்க எல்லாருமே ஆர்வமாக இருந்தாங்க ஆமையை பார்க்குறதுக்கு. தனுஷ்கோடியில் மீன் எவ்வளோ மீனை பிடிச்சாலும் அதை வந்து இங்கே வச்சு விற்க முடியாது. யாராச்சும் டூரிஸ்ட் வந்து 1-2 பேர் வந்து வாங்கிட்டு போனால் மட்டும்தான் உண்டு. இல்லைண்டா இங்கே இருந்து நேராக ராமேஸ்வரம்
அங்கே மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அங்கே வச்சு தான் கூறாவோ இல்லை எடையை போட்டோ மீனை வந்து விற்பாங்க. மற்றபடி விற்பனை பண்ணுறது வந்து இங்கே வந்து கஷ்டம். மீன்களும் இங்கே வச்சு விற்றாலும் மீன்களோட விலையும் கம்மியாக போகும். எத்தனை டன் மீன் பிடிச்சாலும் அது எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக அங்கே ஏற்றி அனுப்பி விட்ருவாங்க. எவ்வளோ நேரம் எந்த டைமுக்கு மீன் பிடிக்கிறவங்களாம் கிடையாது. எந்த டைமுக்கு போனாலும் அங்கே வாங்குறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அப்படியே மீன் வந்து விற்றுருவோம். மறுக்கு எல்லாமே முடிஞ்சு இதுதான் மடி. இந்த மடியில் தான் எல்லா மீனுமே வரும். பாருங்கள். கெழு கிடக்கு மாதிரி ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இந்த மீனுக்கு இவ்வளோ ரேட்டு ஒவ்வொரு மீனும் ஒரு ரேட்டு நீங்கள் தானே டிசைட் பண்ணுவீங்க? நீங்கள் தான் இது பண்ணுறீங்களா? நீங்கள் ஊருவில் எடுத்துமே கொடுக்குறீங்கல்ல, அதிகமாக கிடைச்சா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட்டு. அந்தந்த ரேட்டு கவலை மீன்னாக்கா இதான் ரேட்டு. அந்த வஞ்சரம்னா அந்த ரேட்டு. வஞ்சரம் மீன் எவ்வளோ கொடுக்குறீங்க? இரநூறுவா. 700 நீங்கள் கொடுக்குறது 700. யாரும் போவாது ஆம்பளை
ஆள் வாங்கப்ப வந்து பிறக்குவாப்ப வேடிக்கை பார்க்கறீங்க. மேல மேல பண்ணா 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 இருக்கு. அப்படியே பக்கெட்ல அள்ள வேண்டியதானே. ரெண்டு மீன் கேக்குறாங்க கூட எங்க வீட்ல இல்ல எடுத்து